வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீடு கட்ட போறோம். அதுக்குன்னு செங்கல், கல், மண்ணை வச்சு தான் வீடு கட்ட போறோம்ல. அட்டையை வச்சு தான் வீடு கட்ட போறோம். அட்டையோட மேல் கூரைக்கு 5 சென்டிமீட்டர் லென்த்து, 4 சென்டிமீட்டர் பிரெத்து. அது மாதிரி வீடுக்கு இது மாதிரி லென்த்து 4 சென்டிமீட்டர், பிரெத்து 15 சென்டிமீட்டர்ல எடுத்துக்கோங்க. என்னடா இந்த புள்ள வீடு கட்ட போறேன்னு அட்டையை வச்சு அங்கங்க ஒட்டுதேன்னு சொல்லி பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீட்டோட மேல் கூரைக்கு கம் போட்டு மேல் கூரையே நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வீடோட சைடுக்கு ஸ்டாப்லர் பின்னா அங்கங்க வச்சு ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வேஸ்ட்டுன்னு சொல்லி எதெல்லாம் நம்ம தூக்கி போடுறோமோ அது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு செய்கிறேன். ஸோ மறக்காம எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடு சமமாக இருக்கிறதுக்காக ஒரு அட்டையை போட்டு ஒட்டியாச்சு. அங்கங்கே அப்புறம் செடி, மரம், கொடிகளை நம்ம ஒட்டிக்கிறோம். இந்த செடி, மரம், கொடிகள் எல்லாம் உங்கள் வீட்டை சுற்றி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வெட்டாதீங்க, வளங்க, பிள்ளை போல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட அழகான வீடு ரெடி. என்னடா வீடுன்னு சொல்லி எதையும் இந்த பிள்ளை காமிக்கி, இது வீடு மாதிரி உள்ள வீடு. எல்லாரும் பால் காய்ச்சிக்கு வந்துருங்க. காய்ஸ், வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸில் நம்ம மினி வாஷிங் மிஷின் பண்ண போகிறோம். பிக் சர்க்கிள், ஸ்மால் சர்க்கிள், ரெக்டாங்கிள், அதே மாதிரியே வேஸ்ட் பேப்பர்லையும் கட் பண்ணிக்கோங்க, கார்ட்போர்ட்லையும் கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக வேஸ்ட் பேப்பர்லனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டில் 15 சென்டிமீட்டர் லென்த், 5 சென்டிமீட்டர் பிரெத்தில் கட் பண்ணிக்கோங்க. அதில் கார்னரில் நான் மவுண்டெயின் மாதிரி இது பண்ணிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது டிசைன்னாலும் பண்ணிக்கோங்க, ரெக்டாங்கிள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ 5 இன்ச்சு கேப்பிட்டு டாட்டாக போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ஃபுல் கார்ட்போர்டையும். நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட் இன்விடேஷன் கார்டில் வந்து நம்ம மிஷினோட சென்டர் பார்ட் சர்க்கிளில் இருக்குல்ல, ஸோ அதுக்காக நான் இந்த டயக்ராம் எல்லாத்தையும் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ரோல் பண்ணி சென்டரில் இந்த சர்க்கிளில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அழகான மிஷின் வந்து சென்டர் பார்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு மிஷின் வந்து ரன் ஆக்கிறதுக்காக நம்ம ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்விடேஷன் கார்டை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோட தொடர்ச்சி பார்ட் 2ல் வரும், மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். கைஸ், பார்ட் 1ல் நம்ம ரோல் பண்ணுறதுனால அந்த ரோலை மிஷின்குள்ளே நம்ம என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் இந்த மிஷினை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் லிக்விட் போர் பண்ணுற ட்ராயருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா மேட்ச் பாக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, நம்மளோட ஸ்டார்டிங் மிஷினுக்கும் நான் பெயிண்ட் பண்ணியாச்சு. டோருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 இன்ச்சில் வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்து அது கிளாஸ் பீஸை வந்து பேக் சைடில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நம்ம மிஷின் ரன் ஆகும்போது அவுட் சைடில் தெரியுறதுக்காக. அதுக்கப்புறம் பேஸ்கெட்டுக்காக வந்து 7 சென்டிமீட்டர் லென்த்து, பிரெத்து வந்து 4 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்து நம்ம பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். பேஸ்கெட்டில் சைடில் உள்ள 2 ரோப்காக என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ளன் த்ரெட்டு வந்து 2 பீஸாக கட் பண்ணி 1 by 1 ரைட் அண்ட் லெஃப்ட் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அழகான பேஸ்கெட் ரெடி. இதோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம பேஸ்கெட்டுக்காக உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் அதில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா பேஸ்கெட் ரெடி. இப்போ நம்ம அழகான வாஷிங் மிஷினோட திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி. வீடியோவில் நம்ம லாண்ட்ரி ஆஃப் க்ளோத்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்விடேஷன் கார்டு, ஸ்கேல், பென் இதை வச்சு மினி பிளான் பண்ண போகிறோம். இன்விடேஷன் கார்டில் லென்த்து 4 சென்டிமீட்டரும் பிரெத்து 15 சென்டிமீட்டரும் இது பண்ணிக்கோங்க. அந்த இன்விடேஷன் கார்டை அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை ரோல் பண்ணி அந்த எண்டில் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இதாக நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து விரித்து விட்டுக்கோங்க. அப்படி விரித்து விட்டிங்கன்னா ஃப்ளாரோட லீஃப் மாதிரியே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வேஸ்ட் பேப்பரில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஃப்ளாஸாக வரைஞ்சிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி ஃப்ளாஸ் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது விருப்பமான ஃப்ளாஸை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அதை ஃபுல்லாக கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளாஸையும் கட் பண்ணி நம்ம இப்போ செஞ்சு வச்சுருந்தோன்னா குட்டி குட்டியாக விரித்து வச்ச லீஃப், அதில் இந்த ஃப்ளாஸை வச்சு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டு கேப் இருக்கும் தெரியுமா, அந்த இதில் இதை வச்சிங்கன்னா மினி பிளான்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட மினி பிளான்ட் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
காய்ஸ் வேஸ்ட் மேட்ச் பாக்ஸில் நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். வேஸ்ட் மேட்ச் பாக்ஸ் 3 பீஸை எடுத்து 1 பை 1 பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 3 மேட்ச் பாக்ஸை பேப்பரில் வச்சு ஃபுல்லுத்தையும் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி 2 செட் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டை எடுத்து லென்த்து 13 சென்டிமீட்டர் பிரெத் 8 சென்டிமீட்டரில் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 செட் ஆஃப் மேட்ச் பாக்ஸ் செஞ்சதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வேஸ்ட் பேப்பரையும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிரரையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மிரரில் வந்து 1 பை 1 ஜமிக்கீஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க கம் யூஸ் பண்ணி. எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டோனையும் 1 பை 1 கம் வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ட்ராயருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பெயிண்ட் பண்ணி எடுத்தது. பேப்பரில் லென்த்து 27 சென்டிமீட்டர் பிரெத் 1 இன்ச்சில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ராயரோட ஹேண்டிலுக்கு 1 பை 1 ரோல் பண்ணி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேஸ்ட் பேப்பரில் வேஸ்ட் மேட்ச் பாக்ஸும் 1 பை 1 பேஸ்ட் பண்ணி ரேப் பண்ணிங்கன்னா நம்மளோட அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் ரெடி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திங்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே நம்மளோட அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட் ரெடி. தேங்க்யூ.